மிஷினை ஹேக் பண்ணுறதுல கூட அதில் சந்தேகம் இருக்குது. பல பேர் அந்த மிஷின் மேலே சந்தேகப்படுறாங்க. நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வலுவாக தான் இருக்குது அது பெட்டி மேலே. மனசை ஹேக் பண்ணிட்டாங்க. அதாங்க பெரிய காமெடி. நீ ஊடுருவி, அதாவது ஃபோன் மூலியமாக அப்படியே உள்ளே போய் உங்கள் மைண்டை ஹேக் பண்ணிட்டாங்க. வெளிநாட்டுக்கு விசா பிரச்சனைனா இங்கே கூட போங்க பேசாம ஆந்திரா அந்த பக்கத்து ஸ்டேட்டுக்கு பக்கத்து ஸ்டேட் போயிடலாம். அது ஒரு சிறப்பு தான். அங்க பவுன் கல்யாணம் இருக்காரு, அங்க போய் வருத்தப்படுங்க. ஏண்டா துணை முதல்வர் இவராது காருக்குள்ள உட்காந்து வராரு, அவன் காருக்கு மேல உட்காந்து அங்க பாலையாலாம் இருக்காங்க. அங்க பெரிய சிக்கலங்கலாம். பென்ஸ் வாங்க கூடாதா? எளிய பிள்ளை பென்ஸ் கார் வாங்க கூடாதா? போன் வராம விட மாட்டேங்க. எளிய பிள்ளை இப்போ பென்ஸ் கார் வாங்க கூடாதா? எளிய பிள்ளை பென்ஸ் கார் வாங்கலாம், ஏன் பிளேட் கூட வாங்கலாம், வாங்கி தருவோம்டா, நீங்க சாகுடான்றாங்க. அவரே முன்னாடி சொல்லிட்டாரு, நான் விண்ணூர்தியோட வாங்குவேன். உனக்கு என்ன? வாங்கினேன் டெய்லி பிளேட்லயே பறனேன். யாருன்னு உங்களை கேட்க போறேன்? வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு திருப்பதியில போய் மிகப்பெரிய விமர்சனம். உங்க ஞாபகம் இருக்கா? கருணாநிதி அவருடைய சமாதியில போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா சமாதியில போய் பட்ஜெட்டை வச்சுட்டு தான் போய் ஓபிஎஸ் தான் தாக்கல் பண்ணாங்க. அந்த பெட்டியோட போவாங்க. பெட்டியில வந்து அந்த படம் போட்டிருக்கோம், அதை காமிச்சிட்டே போவாங்க ப்ரெஸ்ஸில். பெட்டி எப்படி காமிச்சிக்கிட்டே போய் சமாதியில் வச்சு இது பண்ணிட்டு வர்றாங்க. இது என்னன்னா தனிப்பட்ட முறையில் பார்க்குற போது அவருடைய நம்பிக்கை. ஆனால் ரெண்டுமே தவறு. இதையே ஒத்துக்க மாட்டாங்க. இது சும்மா ரீல்ஸ் போடுறதுக்காக. இது ரீல்ஸ் தானே? இது ஒரு ரீல்ஸ். அதாவது இந்த கவர்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க, இன்னொரு 6 மாசத்துல பல புதிய மாற்றங்களை கொண்டு வரப்போம். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. எதெல்லாம் மாற்றலாங்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க, மெனக்கட்டு எடுத்து எதுலையும் சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளே ரொம்ப 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 தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன திமுக கோட்டு போட்டா அவன் வந்து சமூக நீதி காவலர் எல்லாம் மக்கள் மிகப்பெரிய அறிவாளி. திமுக கோட்டு போடலைன்னா அவன் வந்து முட்டாள் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது சலிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன். இது ரொம்ப நாளைக்கு இதே பேசினா ஒரு இடத்துல அவங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. புரியல. என்ன எல்லாரையும் கூட்டு பதவி கொடுங்க. யாருக்கு? எல்லாம் இந்த மாதிரி பேசுறவங்களும் பதவி. அதுதான் சிக்கல். இப்ப நீங்க கூட சமூக நீதி கண்காணிப்பு கொடுத்தா அதிமுகவோட இருக்கீங்கல்ல, எப்படி கூட்டம் கொடுக்க முடியும்? கொடுங்க, அவங்க பேசாம இருக்காங்க. கொடுங்க, பேசாமல் இருப்போம்ல அப்படின்றது தான் அவங்களுடைய இப்போ உச்சபட்ச கோபமாக இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் பல பதவிகள் இருந்தாங்க. இன்னொரு அரசியல் விமர்சகர்லாம் பேசுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு ஏண்டா இந்த நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு அரசியல் விமர்சகர். அப்படியா? நாட்டில் வாழணும், வெளிநாட்டுக்கு போங்க. உங்களுக்கு யார் வேணாம்? உங்களுக்கு யார் வேணும்? வெளிநாட்டுக்கு விசா பிரச்சனைனா இங்கே கூட போங்க பேசாம ஆந்திரா அந்த பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடலாம். அது ஒரு சிறப்பு தான். அங்க பவுன் கல்யாணம் இருக்காரு, அங்க போய் வருத்தப்படுங்க. ஏண்டா துணை முதல்வர் இவராது காருக்குள்ள உட்காந்து வராரு, அவன் காருக்கு மேல உட்காந்து அங்க பாலையாலாம் இருக்காங்க. அங்க பெரிய சிக்கலங்கலாம். இவராவது காருக்குள்ளதான் உட்காந்து வர்றாரு, அவங்க காருக்கு மேல ஏறிய வருவாங்க. பாத்துக்குங்க, ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்க கொஞ்சம் காரசாரம் கூட இங்க பேசுறமே அங்க பேசவும் முடியாது. ஆமாமா, வாயிலே போடுவாங்க. பாலையா படம்லாம் பார்த்துருக்கோம்ல, எப்படி இருக்கும்? ஆமா, அதனால சொல்றேன். இதெல்லாம் வந்து அங்க ரொம்ப கான்ட்ராஸ்டா ரொம்ப வைரலாக இருப்பாங்க. அதனால அங்கேயும் போக முடியாது. இப்போ வேற எங்கே போகலாம்? கேரளா போயிடலாம். அங்கே கொஞ்சம் ரொம்ப இருக்கும். சதீஷ் என்று சொல்லிட்டு எந்த சாரே நம்மளெல்லாம் ஒரே ஆட்கார் அப்படின்னு பேசிக்கலாம். நார்த்து பக்கம் போக முடியாது. அவங்க அடிப்பாங்க. அவங்க சிக்கல். பேசாமல் கேரளா எனக்கு தெரிஞ்சு சிறப்பான இடமா இருக்குன்னு இந்த தமிழ்நாட்டில் தாவேக்காவை ஓட்டு போட்டவங்களுக்கு அவங்களோட வாழ முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்க இல்ல. கேரளால விஜய் ரசிகர்கள்லாம் இருக்காங்களே, அங்கேயும் அடிப்பாங்களே. பாண்டிச்சேரி போயிடலாமா? அதுதான் உங்களுக்கு ஏத்த இடம். பாண்டிச்சேரி போயிடும், எல்லாம் கரெக்டா இருக்கும். கேட்டுக்கிட்டீங்களா? சாப்பிட்டு கரெக்டா இருக்கும். அப்ப நீங்க வந்து பாண்டிச்சேரிக்கு ஷிஃப்ட் ஆயிடுறது. ஆனா புஷியானந்த் சொந்த ஊர் வேற. ரங்கசாமி வந்து அவரோட முதல்ல விஜயோட ஃப்ரெண்டு வேற. அதுதான் நாடு சுடுகாடா கிடக்கு பாருங்க, எங்கேயும் போகவும் முடியல. எல்லாம் அந்த 1 கோடி பேர் 1,70,00,000 பேர் ஓட்டை போட்டு தமிழ்நாட்டை அவமானப்படுத்தி விட்டாங்க. அந்த ஓட்டு போட்டாங்களே டவுட்டா இருக்கு. அது பண்ணிட்டாங்க மிஷினை வச்சு. பிஜேபி எனக்கு ஒன்று புரியும். பிஜேபி வரணும்னா பிஜேபி அவனுக்குள்ள ஓட்டு மிஷினை ஹேக் பண்றதுல கூட அதுல சந்தேகம் இருக்கு. பல பேர் அந்த மிஷின் மேல சந்தேகப்படுறாங்க. நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வலுவாக தான் இருக்கு அது பெட்டி மேல. மனசை ஹேக் பண்ணிட்டாங்க. அதாங்க பெரிய காமெடி.
நீ ஊடுருவி, அதாவது ஃபோன் மூலியமாக அப்படியே உள்ள போய் உங்க மைண்டை ஹேக் பண்ணிட்டாங்க. என்னக்கடா புதுசு அந்த இந்த படம் மாதிரியா, இந்த 7ஆம் அறிவுல அப்படி திரும்பி பார்த்த உடனே நான் பார்த்த உடனே டாங்லி கண்ணை பார்த்தோன்னே நமக்கு மேல கூச்சிராங்க. அது மாதிரி ஃபோன் வழியா உள்ள போய் இவர் போய் இதுல போய் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் அப்படியே பார்த்தோன்னே ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி வந்து மைண்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. நேத்து உங்க அண்ணனை விடவே மாட்டேங்கிறீங்க, அண்ணனை பத்தி பேச மாட்டீங்க, அப்படியே தமிழ்நாடு போறீங்க. அவர் என்ன பண்ண, அவர் வந்து ஒரு மனுஷன் வென்ஸ்காரன் வாங்கணும் தப்பாங்க. அவர்தான் சொல்லிருக்காருல, மின்னூர்தி கூட வாங்குவேன். இப்போ உனக்கு என்னப்பா அண்ணே, நீ வாங்கினேன் டப்புன்னு பிளேட்ல போனேன், ஹெலிகாப்டர்ல போனேன், யாருன்னு கேட்க போறா? நீங்க பேசுறது கேட்கறது ஒரு கூட்டம் இருக்குனே, கைத்தட்டுறது கூட்டம் வாங்கினேன். இன்னும் தப்பாயிர போகுது. தோல்வியிலிருந்து அவர் வந்து தோல்வியிலிருந்து அதை மீண்டு வருவதற்காக பென்ஸ்கார் வாங்கிட்டார். இல்ல அப்படியே இல்ல, தோல்வியாக இருந்தாலுமே அதுல வந்து அவங்க வந்து தோல்வியை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நாம் தமிழர் எப்பவுமே பயிற்சி தான், பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி ரொம்ப சேஃப்டி, அப்படியே லெஃப்ட்ல போறாங்க, போன போடுவாங்க அப்படின்னு. அதாவது வந்து ஓப்பனா பேசணுமா இல்லையா? அவரும் பேசுறாரு பாருங்க, நிறைய பேசுறாரு. தம்பி விட்டுறாத தம்பி, சட்டமன்றத்துக்குள்ள போயிருந்தாரு அண்ணன் சொன்னாப்ல. அதாவது பாரதியார் கவிதை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, பல வேடிக்கை மனிதரை வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அதே மாதிரி இதை கொஞ்சம் மாற்றி தினந்தோறும் பல கதைகளை பேசி அதை நம்புகிற ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு வீழ்வேன் என்று நினைத்தாயா? தமிழ் தேசியம் பேசுறாங்கல்ல அவங்க வந்து தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கு. இல்லை, அவருடைய கொள்கையில் அவர் நிதானமாக இருக்கிறார். அதில் வந்து அவர் பென்ஸ்கார் வாங்கலாம், பென்ஸ்கார் வாங்கக்கூடாதா? எளிய பிள்ளை பென்ஸ்கார் வாங்கக்கூடாதா? ஃபோன் வராமல் விட மாட்டேன். எளிய பிள்ளை இப்போ பென்ஸ்கார் வாங்கக்கூடாதா? எளிய பிள்ளை பென்ஸ்கார் வாங்கலாம், ஏன் பிளேட் கூட வாங்கலாம், வாங்கி தருவோம்டா, நீங்கள் சாகுடான்றாப்ல. அவரே முன்னாடி சொல்லிட்டாரு, நான் விண்ணூர்தியோட வாங்குவேன். உனக்கு என்ன? வாங்கினேன் டெய்லி பிளேட்லேயே பறனேன். யாருன்னு உங்களை கேட்க போகிறேன்? கதை பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, இப்போ உங்களுக்கு பேக்கப் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, அவங்க தான் கட் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க. பாத்தியா நம்ம எதிரியை எப்படி எதிர்க்கிறோன்னு பாத்தியா அப்படின்னு அவங்களும் கையில முறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யாரு இவங்களுக்கு பக்கவளமா பின்னாடி இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து சீரெல்லாம் வர பாத்தீங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன், தாய்மாமஞ்சீரு, என்னங்க நட்புங்க அதெல்லாம். இதை கொச்சப்படுத்தாதீங்க. அவர் எப்ப தாய்மாமன் தெரியல எனக்கு. இப்பதாங்க ஆயிருக்காரு. எனக்கு திடீர்னு பிடிக்காத முடியாது. திடீர் தாய்மாமங்க அவரு, திடீர் தாய்மாமன். ஆட்டுக்குட்டியோட பிடிச்சி வராப்புல, ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு பாட்டெல்லாம் ஆடிச்சுக்கிட்டு மேலதாளத்தோடு வராப்புல தாய்மாமன் ஜீர் சம்பந்து வாராண்டி. அந்த தாய்மாமன் ஒருவேளை கிஃப்டா கொடுத்துட்டு போறோம். என்னத்த? இந்த காரு எங்க புள்ள வரதா சீர் கொடுப்போம். தாய்மாமன் சீர் கொடுப்போமா இல்லையா? கட்சியிலும் எல்லா கட்சிக்காரன் தான் எல்லாம் கார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க சேஃப்டியா இருக்கீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சீர் வரிசை கொண்டு வரப்ப வெறும் கையோட வர முடியாது. அப்ப ஏதாவது செய்வாங்கல்ல, அப்ப தாய்மாமன் ஏதாவது சீர் கொடுத்துட கூடாதா? இருக்கலாம், அது குழந்தைக்கு கொடுத்த சீரா இருக்கும். தாய்மாமே பாசங்க, இதெல்லாம் பாசத்துல ஒரு காரை வாங்கி கொடுக்க கூடாதா? இது அவன் கொடுத்துருக்காருன்னு தெரியாது, ஆனாலும் கொடுக்கறது தவறு கிடையாது. காலையில் ஹெலிகாப்டரே வாங்கி கொடுக்கலாம், ஃப்ளைட்டை வாங்கி போயிட்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் தவறு இருக்குது. எளிய பிள்ளை ஹெலிகாப்டர் வச்சுக்க கூடாதா? எளிய பிள்ளை ஃப்ளைட் வச்சுக்க கூடாதா? அதனால் ஒன்றும் அது தவறு கிடையாது. அவர் ஃப்ளைட்டு கூட வாங்கட்டும். அது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, கை தட்டுவது ஒரு கூட்டம் இருக்குது, கதைகள் பல பேச. ஆனால் இந்தியெல்லாம் கதை கேட்டால் பேசாமல் போயிடுறாங்க. இப்போ கதை கேட்டால் ஜாட்சி பீட்டை போட்டு கண்டுபிடிச்சி போகிறாங்க, கதை சரியா தப்பான்னு கண்டுபிடிச்சு போடுறாங்க. அதுதான் இப்போ ஒரு சிக்கலா இருக்கு. இதை பேசுவது உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு திருப்பதியில் போய் மிகப்பெரிய விமர்சனம். உங்க ஞாபகம் இருக்கா? கருணாநிதி அவருடைய சமாதியில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா சமாதியில் போய் பட்ஜெட்டை வச்சுட்டு தான் போய் ஓபிஎஸ்லாம் தாக்கல் பண்ணாங்க. அந்த பெட்டியோட போவாங்க. பெட்டியில் வந்து அந்த படம் போட்டிருக்கோம், அதை காமிச்சிட்டே போவாங்க ப்ரெஸ்ஸில். பெட்டி எப்படி காமிச்சிக்கிட்டே போய் சமாதியில் வச்சு இது பண்ணிட்டு வர்றாங்க. இது என்னன்னா தனிப்பட்ட முறையில் பார்க்குற போது அவருடைய நம்பிக்கை. ஆனால் ரெண்டுமே தவறு. இல்லை அதாவது இது வெளியில கொண்டு போய் வைக்கிறது தப்பு. ஆனா அது விமர்சனம் பண்றதுக்கு இவங்க விமர்சனம் பண்றாங்க, ரைட்ஸ் கிடையாது. ரெண்டு கட்சிக்குமே ரைட்ஸ் கிடையாது. மறந்துடுறீங்களே, நீங்க படையில வச்சு போட்டு அதுல வந்து பட்ஜெட்டை வச்சுட்டு நீங்க வந்து சாமியை கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுல வந்து இங்க வந்து நீங்க பயங்கர பகுத்தறிவு வேற, டெய்லி ஒரு முரசொலி பத்திரிகை வேற அங்க வச்சு வந்துருக்கீங்க. பேனா வேற இருக்குங்க, பேனா எந்திரிச்சு அவர் எந்திரிச்சு எழுதிடுவாரு. பேனா வேற வச்சிருக்கீங்க, பகுத்தறிவு பேசக்கூடிய. அதுக்கு ஒரு அமைச்சர் வேற பாதுகாப்புல இருந்தாரு, அவரால் தோத்து வேற போயிருக்காங்க. ஆமா, அதுக்கு இன்சார்ஜ் அந்த அமைச்சர் தான். இப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு 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 அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது அரசாங்கம். இப்போ அரசாங்கத்தினுடைய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சமாதியில் வைக்கிறதும் சரி தான், கோயிலில் வைக்கிறதும் தப்பு தான். தனிப்பட்ட முறையில் இவங்க போகலாம். நான் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ண முன்னாடி நான் கோயிலுக்கு போகிறேன்னா, சர்ச்சுக்கு போகிறேன்னா, மசதிக்கு போகிறேன், நான் பண்ணுற பட்ஜெட்டு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னு அவங்களுடைய நம்பிக்கை.
ஆனால் அதை எடுத்துட்டு போய் வைக்கிறது தான் இப்போ இங்கே பிரச்சனை. அதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். இல்ல இது அவங்க தப்பு சொல்லும்போது தான் என்ன பண்றாங்க, ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அவராவது கோயிலுக்கு போனாரு, நீங்க கட்சி தலைமையுடைய சமாதியில போய் வச்சீங்க. அதிமுகவும் பண்ணாங்க, திமுகவும் பண்ணாங்க. அப்ப அதை எடுத்து விமர்சனம் நீங்க பண்ணக்கூடாது. அதை எடுத்து கேட்கக்கூடிய ஒரே ஆளு ஏன் அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க கொண்டு போய் எம்ஜிஆர் சமாதியில வச்சாங்களா? அவங்க வைக்கல. கருணாநிதி இருக்கும்போது அவர் கொண்டு அண்ணா சமாதியில வச்சாங்க, வைக்கல. ஆனா நீங்க ஏன் வச்சீங்க? அப்போ உங்களை வந்து இப்போ இதுவரை கேட்குறாருன்னா ஒரு புதிய ஆடு என்ன செய்யறதுன்னு தெரியல போயிருக்கிறார். ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலில் போய் அவருடைய வேண்டுதலை பண்ணலாம். இது அவசியம் இல்லாத ஒன்று. ரெண்டுமே தப்பு தாங்க, ரெண்டுமே தப்பான விஷயம் தான். ஆனால் இதை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் தார்மீக உரிமையும் கிடையாது. இவங்க பாஷையில் சொல்லிடுவோம், தார்மீக உரிமை இல்லை, தார்மீகமான பொறுப்பேற்க வேண்டும். அதாவது இதுக்காக வந்து மந்திரி பதவி விடணும். எதுக்கு பதவி விடணுங்க? சட்டத்தை மீறிட்டாரு அப்படின்னு கிளப்பிடுவாங்க திருப்பி. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த பிரதீப் ஜான் அவர்களை ஒரு ஆலோசகரை கூட்டத்தில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த எல்லினோ பாதிப்புங்கிறது நீங்கள் உலகம் முழுவதுமே இருக்குது. இன்றைக்கி அமெரிக்க வெளிநாடுகளில், அதாவது மேற்கிந்திய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பனி ஓய்ந்த நாடுகளில் இன்றைக்கி வெயில் சுட்டு வந்து என்ன பண்ணுறோம், தார்லாம் வந்து உருகி போய்கிட்டு இருக்க அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லினோங்கிறது உலகம் முழுவதும் ஒரு பெரிய காலநிலை மாற்றத்தை, காலநிலைக்கு ஒரு அழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலையும் சில வேலைகளை காட்டுது, வெயில் அதிகமாக இருக்குது, மழை வர மாட்டேங்குது மாதிரி வருது. இதை கண்காணிக்கிறதுக்காக உலக அளவில் இதை பல கோடிகளை செலவழிச்சிட்டு இருக்காங்க. இந்த காலநிலை மாற்றத்துக்கு, கிளைமேட் சேஞ்சை கண்காணிக்கிறதுக்கு உலக நாடுகள் பல கோடிகளை செலவழித்து ஐநா சபை முதற்கொண்டு அதுக்கு ஒரு விங்கே வச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த அரசாங்கம் பண்ணாத ஒரு விஷயம், இந்த காலநிலை மாற்றத்தை கண்காணிப்பதற்காக, எல்லினோ விஷயத்தை கண்காணிப்பதற்காக ஒரு குழு போட்டிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர்ஸு, சில சயின்டிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த வெதர்மேன் சொல்லக்கூடிய பிரதீப் ஜான் அவரையும் அந்த பேனலில் போட்டிருக்காங்க. அவர் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா 10 வருஷம் பிரைவேட் வானிலை ஆராய்ச்சியாளர், தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர். அவர் சொல்கிறது ஓரளவுக்கு மேட்சாக இருக்குங்கிறதுனால அவரையும் போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே அவர் வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு புதிய ஆள், ஒரு இளைஞர் ஒரு விஷயத்தை துல்லியமாக கணிச்சு சொல்கிறாரு இருக்கும்போது அவரையும் தமிழ்நாட்டுக்கான அந்த கிளைமேட் சேஞ்ச் அவேர்னஸோடைய டீமில் போட்டிருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயம் தான். அதோடு சேர்த்து இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அமைச்சர் ராஜ்மோகன் பேசியிருந்தார், கல்வியில் சில திருத்தங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதாவது யூனிஃபார்மில் சில மாற்றங்கள், அந்த பெண் ட்ரெஸ் கோடு விஷயத்தை பண்ண போகிறாரு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் சம்மந்தமான விஷயங்களை கொண்டு வரணும், போதை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிர்க்க விஷயம் பண்ணணும். குறிப்பாக நான் ரொம்ப அதில் பார்த்த விஷயம் என்னென்னா மெடிக்கல் செக்கப். வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கா பிள்ளைங்களுடைய ஃபுல் மெடிக்கல் செக்கப்பை வந்து ஒரு மெடிக்கல் கேம்பை வச்சு செக் பண்ணணும் அப்படின்றாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு புதிய மாற்றம், வரவேற்கத்தக்க விஷயம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதையே ஒத்துக்க மாட்டாங்க. இது சும்மா ரீல்ஸ் போடுறதுக்காக. இது ரீல்ஸ் தானே? இது ரீல்ஸ். அதாவது இந்த கவர்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 6 மாதத்தில் பல புதிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணுறாங்க, எதெல்லாம் மாற்றலாங்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க, மெனக்கெட்டு எடுத்து எதுலையும் சிக்க வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை ரொம்ப 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 தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசுக்கு வருவாயை நேரடியாக பொது நிறுவனங்கள்லேருந்து நேரடியாக எந்த விதமான லீக்கேஜஸும் இல்லாமல், இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக வருமானத்தை கொண்டு வரதுக்காக வேறு எப்படிலாம் டெவலப் பண்ணி கொண்டு போகலாங்கிறதுக்காக மாண்டேசிங் அல்வாலியா கேள்விப்பட்டோம். மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நிபுணர். ராஜீவ்காந்திக்கு வந்து பொருளாதார ஆலோசகராக இருந்தவர். 2004 2014 வரை திட்டக்குழு தலைவராக இருந்தவர். மத்திய அரசினுடைய திட்டக்குழு தலைவர், கிட்டத்தட்ட 10 வருஷம் திட்டக்குழு தலைவராக இருந்தவர். அவர் தான் இப்போ வந்து தமிழ்நாடு அரசினுடைய வருவாயை எப்படி பெருக்கிறதுக்கான அட்வைசிங் கமிட்டியுடைய தலைவராக போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய முன்னெடுப்பு. இதெல்லாம் பேச மாட்டாங்க. இல்லை வருவாய் எப்படி பெருக்கணும்னு அவரை போட்டதை விட நம்ம ஆளுகள் கிட்ட நம்மளே சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி வருவாய் பெருக்கலாம்னு சொன்னால் ஆனால் கட்டிங் எப்படி போகிறதுன்னு நீங்கள் சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ இவரை போன்ற ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை போட்டு அவரை வந்து ஒரு ஆலோசனை வாங்கி வருமானத்தை எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்குறோம். அதை வந்து ஏற்றுக்கிறோம். இதெல்லாம் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதாவது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த பல விஷயங்களை பண்ணுவதற்கான அந்த ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கு. வருவாய் எப்படி அதிகரிக்கிறதுக்கு, லீக்கேஜ் இல்லாமல் கொண்டு வரதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்கு. காலநிலை மாற்றத்தை சரி பண்ணுறதுக்கான ஒரு டீம் போட்டிருக்காங்க. பாடத்திட்ட குழுவை மாற்றி அமைப்பிருக்காங்க. மயில்சாமி துறை தலைவர். இந்த அரசு செயல்படவில்லை. வெட்கப்படுறோம். வெட்கப்பட்ட பட்டுக்க இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது. இந்த மக்கள் தவறு பண்ணிட்டாங்க, இதை வந்து ஒத்துக்க முடியாது. அந்த அரசு மெத்தனமாக இருந்து செயல்படாமலே இருக்கு. ஓகே, போராட்டம் பண்ணுங்க. தஞ்சாவூர் போராட்டம், ஊருக்கு போராட்டம் பண்ணுங்க. இவர்களுடைய பேச்சையும் இவருடைய போராட்டத்தையும் இந்த பெரும்பாலான மக்கள் வந்து ரசிக்கல. அதை புரிஞ்சுக்குங்க. மேலும் மேலும் நீங்கள் உங்களை இறக்கிட்டே போறீங்க. உங்களுடைய குவாலிட்டி புரியல. கண்டிப்பா மிக்க நன்றி. தமிழகத்தோட அரசியல் சூழல் பற்றி நம்மிடம் விளக்கியது மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.